தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஆத்துமா வாழ்கிறது போல சுகமாகவும் செழிப்பாகவும் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு யோவான் ப்ரேயர் பண்ணுறாங்க. உங்களுடைய உள்ளான மனுஷன் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். ஏன்னா அப்போ தான் வெளியான மனுஷனும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்க முடியும். அவனுடைய எல்லா உறவுகளும் பொருளாதாரம் மற்றும் எல்லா பகுதிகளிலும் வாழ்க்கையில் நன்றாக செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா உள்ளான மனுஷன் ஆரோக்கியமாகவும் வலிமையானவனாகவும் இருக்கணும். உள்ளான நிலையில் ஒரு எதிர்மறை எண்ணம், தோற்கடிக்கப்பட்ட நிலை, ஒரு இருட்டான வாழ்க்கை இப்படியே இருந்தோம் அப்படின்னா வெளி வாழ்க்கையிலையும் அதுதான் பிரதிபலிக்கும். சரி, எப்படி நான் ஆத்மாவை உள்ளான மனுஷனை வலிமையாக மாற்றுவது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு நம்ம ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியையும் அவரிடம் அர்ப்பணிக்கணும். நிறைய டைம் வார்த்தையை தியானிப்பதில் செலவழிக்கணும். அப்படி பெரும்பான்மையான நேரத்தை தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் நம்ம செலவழித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய சொல்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். இது போதும் நம்முடைய ஆத்மாவை வலிமைப்படுத்த. அப்படி நம்ம செய்யும்போது நம்முடைய மனம் சரியான திசையில் செலுத்தப்படும். கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். கவலையாக இருந்து ஐயோ என்ன பண்ணுறது என்ன செய்கிறது என்று வேதனையாக இருப்பதல்ல. நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையாக கூட இருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம். எதை நினச்சி நான் சந்தோஷப்பட? சுற்றி பிரச்சனைகள், ஏதாவது ஒரு நன்மை இருந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அந்த சந்தோஷங்கிறது ஒரு மனுஷருக்கு 2 மனுஷருக்கு அல்ல, எல்லாருக்குமான சந்தோஷமான விஷயமாக அது இருந்துச்சு. அதே இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிறந்திருக்கிறாரு. அவர் நமக்குள்ளே பிறந்திருக்கும் போது இந்த ஒரு விஷயம் போதும் நம்ம நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு. இதை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கும் போது, அவருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய பலன் வரும். உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல் நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்வீங்க, செழிப்பாக இருப்பீங்க. ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க அப்பா, எங்களை தெரிந்தெடுத்து பேசியிருக்கீங்க ஏசப்பா. இன்று எங்களோடு பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருப்பவர்கள் அப்பா என்ன காரியத்துக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. அந்த பிள்ளைங்க அப்பா ஸ்தோத்திரம் எந்த காரணத்திற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அதில் அவர்களுக்கு அப்பா நீங்கள் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களை இன்றைக்கு தெரிந்தெடுத்து அப்பா நீங்கள் செழிக்க வைக்கணுங்கிற முயற்சியினால் இன்றைக்கு இதை கேட்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. ஏன் இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை கேட்கணும், ஏன் இப்பொழுது நான் ஜெபிக்கணும் அப்படின்னு கொஸ்டினோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் அந்த பிள்ளைகளை பேர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்து இன்றைக்கு இந்த வார்த்தைகளை அவங்கள கேட்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. இருதயம் முழுவதும் அப்பா மாற்றப்படணும். நாங்கள் இருதயம் மற்றும் மனம் எல்லா பகுதிகளும் எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொன்றையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவர் அப்பா எங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறமைக்காக நன்றி ஏசப்பா. அதன் மூலம் எங்கள் வாழ்க்கை செழிப்பாக ஆரோக்கியமாக மாறுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எல்லா நன்மைகளையும் நாங்கள் அனுபவிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. கமெண்ட்ரியிலப்பா நிறைய பேர் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஏசப்பா. அம்மாக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க அப்பா. அம்மாக்காக, தம்பிக்காக, அண்ணனுக்காக அப்பா, மகளுடைய வேலைக்காக, மகளுடைய மேரேஜுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்க அப்பா உங்களை நம்பி வந்திருக்காங்க ஏசப்பா. உண்மை நம்பி வந்தவரை நீங்கள் ஒரு நாளும் கைவிட்டதில்லை ஏசப்பா.
சிலுவையில் அப்பா அவர்களுக்கு நீங்கள் செய்து முடித்த காரியங்கள் கீழ் நாங்கள் இதை வைக்கிறோம் ஏசப்பா. இனி இதை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஆமேன். பிள்ளையின் கல்யாணம், பிள்ளையின் வேலை, அப்பா அம்மா அன்னை தம்பி எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. அவங்களுக்குரிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சுகமாய் தங்க பண்ணுங்க ஏசப்பா. ஆத்மா வாழ்வது போல் அவங்க எல்லாவற்றிலையும் சுகித்திருக்கணும் ஏசப்பா. எல்லா நன்மைகளையும் பெறணும் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவர், நீர் அன்பானவர், நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நீங்கள் வழி வைத்திருக்கிறமைக்கு உமக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக எழுப்புங்க ஏசப்பா. ஆமேன். நீங்கள் செய்த நன்மைக்காக அதை சாட்சியாக சொல்லும்படிக்கு இந்த பிள்ளைகளை இன்று எழுப்புகிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா பிள்ளைகளுடைய இருதயமும் இன்று மாற்றப்படணும் ஏசப்பா. அவங்க உள்ளான மனிதன் அப்பா வலிமை அடையணும்ப்பா. ஆவியானவர் உதவி செய்யட்டும். அதன் மூலம் அப்பா அவங்களுடைய வெளியான வாழ்க்கை மாற்றப்படணும் ஏசப்பா. ஆமேன். எல்லாவற்றிலும் சுகமாய் தங்க பண்ணுங்க ஏசப்பா. எந்த பிரச்சனைகளும் அவங்களை மேற்கொள்ளாதவாறு ஆமேன் உம்முடைய கரத்தில் அப்பா அவங்க அரவணைத்து கொள்ளும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை அப்பா முழுவதும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலையும் மாற்றப்படணும் ஏசப்பா. இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனை என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை என்று கண்ணீரோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு அப்பா இன்று நீங்கள் ஆறுதல் செய்கிறீங்க ஏசப்பா. இந்த செகண்ட் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் தாமே அந்த பிள்ளைங்க அதை ஃபீல் பண்ணணும் ஏசப்பா. அவங்களுடைய ஆத்துமா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கணும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பிறந்திருக்கிறார், எங்களுக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவரோடு நானும் மரித்தேன், அவரோடு நானும் உயிர் தெழுந்தேன். இனி நான் அல்ல, எனக்குள் வாழ்வது இயேசு கிறிஸ்துவே என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிக்கையிடுவார்களாகப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்கள் பிழைத்திருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆவியானவர் அப்பா அவங்களை பலப்படுத்தட்டும் ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும் ஏசப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் உங்களுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.